இன்று நம்மில் அநேகமானவர்கள் ஒரு பாவத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாவம் யாரையும் விட்டதும் கிடையாது, யாரும் அந்த பாவத்தை விட்டதும் கிடையாது. அது ஒரு பெரும் பாவம் என்று நம்மில் அநேகமானவர்கள் அறிந்தும் இருக்க மாட்டார்கள். அந்த பாவத்தை மனிதர்கள் பாதை ஓரத்திலும், மஸ்ஜிதிலும், வீட்டிலும், உற்ற நண்பர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலும், உற்றார் உறவினர்கள் ஒன்றாக கூடக்கூடிய நேரத்திலும் அனைவரும் இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். தனியான ஒரு இன்பத்தை அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் மனிதர்களை பாவிகளாக பார்ப்பது, நாம் அறிந்த பெரும் பாவங்களை ஒருவர் செய்யக்கூடியவராக இருந்தால் நாம் அவர் ஒரு பாவி என்று இனம் காண்போம். அவருடன் பேச மாட்டோம், அவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டோம், அவரை சமூகத்தினால் ஒதுக்கி வைப்போம். ஏன்? அவர் ஒரு பெரும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதின் காரணமாக. நாம் இன்று சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவமும் மிகப்பெரிய பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த பாவம் எதுவென்று தெரியுமா? நாம் இன்று சர்வசாதாரணமாக பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், எளியவர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள் அனைவரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம். அது எது தெரியுமா கண்ணியமானவர்களே? புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. புறத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் என்பது விபச்சாரத்தை விட கடினம் என்று கூறினார்கள். இன்று விபச்சாரம் செய்தவர்களை நாம் யாரும் ஊரில் கணக்கெடுக்க மாட்டோம், ஒதுக்கி வைப்போம், மஸ்ஜிதை விட்டும் தூரமாப்போம். ஏன்? விபச்சாரம் செய்யக்கூடியவர் என்பதின் காரணமாக. என்றாலும் இன்று மஸ்ஜிதில் வந்து தொழக்கூடியவர்கள் புறம் பேசுகிறார்கள். அந்த மனிதர் அப்படி வேலை செய்துவிட்டார், இந்த மனிதர் இப்படி செய்துவிட்டார் என்று பெருமையாக நாம் ஒவ்வொருவரும் இந்த புறத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புறம் என்றால் என்ன என்று தெளிவாக கூறினார்கள். சஹாபாக்களுக்கு முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்ததுரூன மல் கீபா, தோழர்களே உங்களுக்கு புறம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உங்களுடைய சகோதரர் அவர் இருந்தால் அந்த பேச்சை கேட்பதை அவர் விருப்பாரோ அந்த பேச்சை அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் பேசுவது புறம் என்று கூறினார்கள். கீல, சஹாபாக்கள் கேட்டார்கள், அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் அவரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் சொல்வது அவரிடத்தில் இருந்தால் அதற்கு புறம் என்று சொல்லப்படும். நீங்கள் சொல்வது அவருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை பேசினால் நீங்கள் இட்டு கட்டிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உள்ளதை பேசினால் புறம், இல்லாததை பேசினால் அது இட்டுக்கட்டாக மாறிவிடும். சிறந்தது மௌனமாக இருப்பது. இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இயகூனுல் கலாமு மின் ஃபில்லத்தின் ஃபஇன்ன ஸுகூத மின் ஸஹப், பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸமத நஜா, யார் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய குறை நம்மை பேச தூண்டும். ஒருவர்
ஒருவருடைய குறையை காண்கிறார், அவருக்கு அந்த குறையை மற்றவரிடத்தில் சொல்லும் வரைக்கும் தூக்கம் போகாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தூபா லிமன் ஷகலஹு ஐபுஹு அன் உயூபின் நாஸ். எவருடைய குறைகள் மற்றவர்களுடைய குறை பார்ப்பதை விட்டும் அவரை பராக்காக்கிவிட்டதோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? அவர் மற்றவர்களுடைய குறை காணும் போது என்னிடத்தில் எவ்வளோ குறை இருக்கிறது, நான் ஏன் அவருடைய குறையை பார்க்க வேண்டும்? என்னுடைய குறையை சீர் செய்வதற்கே எனக்கு நேரம் பத்தாது. நேரம் இல்லாத நேரத்தில் அவருடைய குறையை நான் ஏன் பார்க்க வேண்டும் என்று யாராவது ஒருவர் தன்னுடைய குறைகளை சீர் செய்வாரேயானால் அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதை விட்டும் குறைகளை காண்பதை விட்டும் நம்முடைய பார்வையை குருடாக்கி நம்முடைய குறைகளை பார்க்கக்கூடிய சீரேவித்தனம் உள்ள மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக.